இந்த போர்க்காலத்திலே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடின காலப்பகுதியில் கூட வெளிப்படையாகவே தமிழர் தேசத்திலே பௌத்த ஆலயங்கள் விஹாரைகள் கிட்டத்தட்ட 90% அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை பாதிக்கப்பட்டது அனைவரும் அன்றாட வாழ்க்கையில உழைக்கின்ற சாதாரண பொதுமக்கள். இந்த ஆட்சியாளர்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற போலி தொழிலாளர்கள் கட்சி இன்றைக்கு நடந்து கொள்கின்றது. தமிழர்கள் தங்களுடைய உரிமைகள் தொடர்பாக போராடினாலும் கூட எந்த ஒரு இடத்திலே சிங்கள தேசத்துக்கு அல்லது சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. சிங்கள மக்கள் சிலவழிலே கடந்த 76 வருஷமாக ஆட்சி செய்தவர்கள் தங்களுடைய இருப்பை அழித்து நாட்டை கொள்ளையடித்து நாங்கள் அதை மாற்றி அமைச்சு அந்த பௌத்த அடையாளங்களை முற்றுமுழுதாக இல்லாமல் செய்கின்ற வகையிலே எங்களுடைய போராட்டம் ஒரு நாளும் நடந்து கொள்ளவில்லை. தொழிலாளர் தினத்தன்று சர்வதேச உழைப்பாளர் தினம் என்ற பெயரிலே இந்த கூட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய செயலாளர் திரு பார்த்திபன் அண்ணன் அவர்களே, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவரும் முன்னாள் மாகாண சமய அமைச்சருமான ஐங்கரநேசன் அண்ணன் அவர்களே, தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா ஐயா அவர்களே, ஜனநாயக தமிழரசு கட்சியுடைய தலைவரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா ஐயா அவர்களே, ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட தமிழ் தேசிய அரசியல் போராளியும் கல்விமானுமான அருந்தோபாலன் அண்ணன் அவர்களே, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் என்னுடைய வலது கையும் நம்முடைய அமைப்பினுடைய முதுகெலும்புமான திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று சர்வதேச தொழிலாளர் தினத்தன்று தமிழ் தேசத்துடைய தொழிலாளர்களுடைய நிலைமைகளை பற்றி நாங்கள் நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதற்கு பிரதான காரணம், நாங்கள் ஏன் எங்களுடைய உழைப்பாளர்களுடைய தொழிலாளர்களுடைய நிலைமையை பற்றி சற்று ஆழமாக ஆராய வேண்டும் என்று கேட்பதற்கு மற்ற ஏனைய காலங்களுக்கும் விட இந்த நவம்பர் 2024 ஆண்டுக்கு பின்னைய காலம் முக்கியம். ஏனென்றால் இதுக்கு முதல் ஆட்சியிலே இருந்தவர்கள் தங்களை தொழிலாளர்களுடைய கட்சியாக அடையாளப்படுத்தது கிடையாது. அவர்கள் ஒரு ஆளும் வர்க்கத்தை சார்ந்தவர்களாகவும் தமிழர்களை பொறுத்தவரையிலே பேரினவாத கட்சிகளாக தங்களையே வெளிப்படையாக அடையாளப்படுத்தி அந்த அடையாளத்தை சிங்கள தேசத்திலே கொண்டாடினவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறவர்கள் தாங்கள் இனவாதிகள் அல்ல, சிங்கள இனவாதிகள் அல்ல, தாங்கள் தொழிலாளர்கள், உழைப்பாளர்களுடைய
நேச கரங்களை நீட்டுகின்றவர்கள் என்று சொல்லி நம் தமிழ் தேசத்துக்குள்ளேயே கணிசமான செல்வாக்கை வளர்க்க விரும்புகின்ற ஒரு தரப்பினுடைய ஆட்சி காலத்திலே தான் நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையிலே நம்முடைய தொழிலாளர்களுடைய கடந்த காலத்தை பற்றி நாங்கள் கட்டாயம் ஞாபகப்படுத்த வேணும். இந்த ஆட்சியாளர்களுக்கு முள்ளிவாய்க்கால் நடைபெற்ற பொழுது, அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடைபெற்ற பொழுது அதிலே பாதிக்கப்பட்டவர்கள் முழு பேரும் தொழிலாளர்கள், உழைப்பாளர்கள். மேட்டுக்குடியலாக இருந்திருந்தால் அது ஒரு குறுகிய ஒரு சனத்தொகையாக மட்டும்தான் இருந்ததே தவிர மிகப்பெரிய அளவிலே கிட்டத்தட்ட 90% அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை பாதிக்கப்பட்டது அனைவரும் அன்றாட வாழ்க்கையில உழைக்கின்ற சாதாரண பொதுமக்கள். தங்களுடைய விடுதலையை விரும்பி, தங்களுடைய உரிமையை விரும்பி ஒரு போராட்டத்துக்கு நேர்மையாக தங்களுடைய பங்களிப்பை செய்வதன் ஊடாக தங்கள் கனவு கண்ணுகின்ற அந்த விடுதலை அடையலாம் என்று விரும்பி பயணித்தவர்கள். அவர்கள் போராளிகளாக இருக்கலாம், அந்த விடுதலையை விரும்பின பொதுமக்களாக இருக்கலாம். அவர்கள்தான் பாதிக்கப்பட்டவர்கள். ஆகவே அந்த சாதாரண உழைப்பாளர்களுக்கு நடைபெற்ற அந்த இன அழிப்புக்கு இன்றைக்கு நீதி கிடைக்குதா? இன்றைக்கு அந்த உழைப்பாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் தாங்கள் தான் சாம்பியன்ஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் தான் கொழும்பில் ஆட்சி செய்கிறார்கள். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள் கொடுக்கிற பதில் என்ன? நீதி விசாரணை நடக்க போவதில்லை. நடந்த இனப்படுகொலைக்கு எவருமே நீதிமன்றத்துக்குள் முன் நிறுத்தப்பட போவதில்லை என்றுதான் அவர்களுடைய பதில். அந்த இனப்படுகொலை நடைபெற்ற பொழுது எத்தனையோ வைத்தியர்கள் குண்டு மலை வீசுகின்ற பொழுது தற்காலிகமான ஹாஸ்பிட்டல்ஸில் தங்களுடைய தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள், அந்த அப்பாவி மக்களுடைய உயிர்களை காப்பாற்றுவதற்கு. அவர்கள் இந்த மண்ணிலே இருக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு அவர்கள் வெளிநாடுகளுக்கு ஓடி சென்று தங்களுடைய உயிர்களை தப்புவதற்கு அவர்கள் ஓட வேண்டியிருந்தது. அவர்கள் யார்? அவர்கள் இந்த தொழிலாளர்கள் அல்லவா? அவர்கள் வைத்தியர்களுடைய யூனியன்களை சார்ந்தவர்கள் அல்லவா? அவர்கள் ஏன் ஓடி திரிய வேண்டி வருகிறது? இன்றைக்கு இந்த தொழிலாளர் கட்சி என்று சொல்லக்கூடிய ஆட்சியில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு என்ன பதிலை வச்சிருக்கிறார்கள்? கையை விற்கிறதை தவிர அவர்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கு ஒரு கெசட் வெளி வந்து இருக்கின்றது. கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் அந்த கரையோரம் பிரதேசம் முழுவதும் முள்ளிவாய்க்காலில் இருந்து மருதங்காணி வரைக்கும் 6000 ஏக்கர் காணி அரசாங்கம் பறிக்கப் போகின்றது. யாருடைய காணி? மேட்டிக்குடிகளுடைய காணி மட்டுமா? அந்த கரையோரம் அன்றாடமாக கஷ்டப்பட்டு கடலுக்கு சென்று தொழில் செய்கிறவர்களுடைய காணி அல்லவா? யார் பாதிக்கப்படுகிறோம்? தொழிலாளர்கள். ஆகவே பெரியோர்களே, இது நாங்கள் சில வேளையிலே நாங்கள் தமிழர்களாக இருக்கின்றபடினால், நாங்கள் தமிழ் தேசத்தவர்களாக இருக்கின்றபடினால் இந்த ஆட்சியாளர்கள் சிங்களவர்கள். ஆகவே அவர்களுக்கு இனவாத கோணம் இருக்கும், இனவாத சிந்தனைகள் இருக்கும். அந்த வகையிலே தான் அவர்கள் தமிழர்களுடைய தொழிலாளர்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல்
எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று நாங்கள் சில வேளையிலே நினைக்கக்கூடும். ஆனால் அப்படி அல்ல. நீங்கள் தென்னிலங்கையை எடுத்துக்கொண்டால், சிங்கள தேசத்தை எடுத்துக்கொண்டால், உங்களுக்கு தெரியும், கடந்த 3 வருடங்களாக இந்த பள்ளிக்கூடத்திலே கஷ்டப்பட்டு எங்களுடைய பிள்ளைகளை, சிங்கள தேசத்துடைய பிள்ளைகளை படிப்பிக்கின்ற ஆசிரியர்மார் தங்களுடைய வருமானம் தொடர்பாக எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு சில மாற்றங்கள் செய்யப்பட்ட பொழுது தாங்கள் பாதிக்கப்பட்டதாக சொல்லி ஒரு போராட்டத்திலே மிக தீவிரமாக ஈடுபட்டார்கள். அந்த போராட்டத்துடைய கோரிக்கைகளை சரியாக ஆராய்ந்து அதுக்குரிய தீர்வுகளை கொடுப்பதற்கு சுபோதினி என்ற ஒரு கமிஷன் உண்டு. சுபோதினி அம்மையாருடைய தலைமைத்துவத்திலே ஒரு கமிஷன் ஒன்று நியமிக்கப்பட்டது. அந்த கமிஷன் அந்த ஆசிரியர்மாருக்குரிய சம்பளத்தை உயர்த்துவதற்கான யோசனைகளை முன்வைத்தார்கள். அந்த மக்கள் போராட்டங்களை நடத்தின பொழுது இன்றைக்கு தொழிலாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு அன்றைக்கு ஜேவிபியினர் அந்த சுபோதினி கமிஷனுடைய யோசனைகளை மிகப்பெரிய அளவில் ஆதரித்தார்கள். அது கட்டாயம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த போராடுகின்ற ஆசிரியர்மாரோடு தோளுக்கு தோள் இருந்தார்கள். இன்றைக்கு அன்றைக்கு போராடின அந்த ஆசிரியர்மாரோட தோளுக்கு தோள் நின்றவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார்கள். அவர்களுடைய வரவு செலவு திட்டம் கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. அந்த வரவு செலவு திட்ட காலப்பகுதியிலே அந்த ஆசிரியர்மார் தங்களுடைய அந்த சுபோதினி கமிஷனுடைய யோசனைகளை அங்கீகரித்து அவர்களுக்குரிய அந்த சம்பள உயர்வுகளை கொடுங்கள் என்று கெஞ்சினார்கள். ஆனால் ஆட்சிக்கு வெளியில இருந்த காலத்திலே அந்த சுபோதினி கமிஷனுடைய நியாயப்பாடுகளை ஏற்றவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த சுபோதினி கமிஷன் ஆலோசனை செய்த சம்பள உயர்வுக்கு அரைவாசி மட்டுமே வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்கள் தொழிலாளர்களுடைய நட்பு சக்திகள் அல்ல. இவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை கொடுக்கிறவர்கள் அல்ல. இவர்கள் இனவாதிகள். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இனவாதிகள் என்று நாங்கள் அவர்களை ஓரம் கட்டி அவர்களுக்கு சிங்கள மக்களுக்கு சிங்கள தேசத்துக்கு அவர்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுவார்கள் என்ற ஒரு நினைப்பிலே நாங்கள் இருக்கக்கூடாது. அவர்கள் சிங்கள மக்களுடைய தொழிலாளர்களுக்கும் ஒரு நாளும் நேர்மையாக நடந்து கொள்ளப் போவதில்லை என்பதை நாங்கள் தான் எங்களுடைய சிங்கள தொழிலாளர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு முறை சிங்கள முதலாளித்துவத்துடன் இருந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தொழிலாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறவர்களிடமும் இருந்து நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம். எங்களுக்கு அவர்களை பற்றி சொல்வதற்கு அனைத்து அருகதையும் இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய சிங்கள தொழிலாளர்களுக்கு சொல்ல வேண்டியது இதுதான். உங்களுடைய தொழிலாளர்கள் கட்சி என்று சொல்லி இன்றைக்கு செயல்படுகின்ற அவர்கள் அனைவரும் போலி தொழிலாளர்கள். அவர்கள் ஆளும் வர்க்கத்துக்கும் கூட மோசமானவர்கள். ஏனென்றால் இன்றைக்கு தொழிலாளர்கள் என்று சொல்லி தொழிலாளர்கள் நம்ப வைத்து வாக்கை எடுத்ததற்கு பிறகு அதே தொழிலாளர்களுக்கு எதிராக செயல்படுகின்றவர்கள். இந்த IMF இருக்கலாம், வேறு வேறு எத்தனையோ ஒப்பந்தங்களாக இருக்கலாம். அனைத்துமே தொழிலாளர்கள் என்று சொல்லி அதை எதிர்த்த தரப்புகள் இன்றைக்கு முழுமையாக
அந்த தொழிலாளர்களுடைய பார்வைக்கு நேர்மாறாக அதே ஒப்பந்தங்களை இன்றைக்கு கொண்டாடுகின்ற ஒரு நிலைமையிலே தான் இந்த ஆட்சியாளர்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற போலி தொழிலாளர்கள் கட்சி இன்றைக்கு நடந்து கொள்கின்றது. ஆகவே எந்தளவு தூரத்துக்கு தமிழ் தேசம் இந்த தொழிலாளர்கள் என்ற இனவாதிகளையும் போலி தொழிலாளர்களையும் நாங்கள் நிராகரிக்க வேண்டுமோ, நாங்கள் இந்த சர்வதேச தொழிலாளர் தினத்தன்று சிங்கள தேசத்துக்கு நாங்கள் சொல்லுகின்றோம், நீங்களும் ஏமாற்றப்படுகின்றீர்கள். தமிழர்கள் 2 மடங்கு ஏமாற்றம். நாங்கள் தொழிலாளர்கள் என்ற நினைப்பிலே இவர்கள் அந்த தொழிலாளர் கோட்பாட்டிலே இருந்து முற்றுமுழுதாக விலகி இருக்கிறார்கள் என்றது உண்மை. ஆனால் அதுக்கு மேலாக அவர்கள் இனவாதத்தையும் எங்கள் மீது திணிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கின்ற அந்த தொழிலாளர் சித்தாந்தத்திலே இவர்கள் கிடையாது. ஆகவே இன்றைக்கு வடக்கிலேயும் தெற்கிலேயும் தமிழ் சிங்கள மக்கள் கண் துறக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. சிங்கள மக்கள் சிலவழிலே கடந்த 76 வருஷமாக ஆட்சி செய்தவர்கள் தங்களுடைய இருப்பை அழித்து நாட்டை கொள்ளையடித்து முற்றுமுழுதாக ஸ்ரீலங்கா அரசையே பாங்குரோத்து நிலைமைக்கு இறக்கி இருக்கிறதாக நினைக்கக்கூடும். அதனாலே அவர்களை ஓரம் கட்டுவதுதான் அவர்களுடைய முக்கியமான நோக்கமாக அவர்கள் சில வேளையிலே கருதக்கூடும். ஆனால் அந்த பார்வை தவறு. இன்றைக்கு இருக்கிறவர்கள் அவர்கள் எதிர்பார்க்கின்ற வகையிலே அந்த 76 வருஷ வரலாற்றை திரும்பவும் அவர்களிடம் கொண்டு வர மாட்டார்கள் என்று நினைப்பது மிக தவறான ஒரு பார்வை. ஏனென்றால் இந்த 6 மாசத்துக்குள்ளேயே இந்த ஆட்சியாளர்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற ஜேவிபியினர் கடந்த 76 வருஷமாக ஆட்சியிலே இருந்தவர்களுடைய அதே கோட்பாட்டுகளை தான் இவர்களும் கடைபிடிக்கிறார்கள். ஆகவே உண்மையான நேர்மையான தொழிலாளர்களை நேசிக்கின்ற ஒரு ஆட்சியை விரும்பி இருந்தாலும் கூட அது இந்த ஆட்சி இல்லை என்பதை சிங்கள தேசம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தொழிலாளர்களுடைய நட்பு சக்தியாக அவர்கள் கருதி இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பதன் ஊடாக தமிழர் தேசத்துக்கும் சிங்கள தேசத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி இன்னும் கூடுமே தவிர குறையப் போவதில்லை என்பதையும் அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே எம்மை பொறுத்தவரையிலே தமிழ் தேசத்தை பொறுத்தவரையிலே இந்த தொழிலாளர் தினம் அன்று நாங்கள் மக்களுக்கு ஒரு ஆழமான அரசியலை நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டிய இந்த தேர்தல் சூழல் நடைபெற்று கொண்டு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அந்த கதையுமே செய்ய வேண்டியிருக்கின்றது. அதான் ஐங்கரநேசன் அண்ணன் அவருடைய பேச்சில் மிக அழகாக எடுத்து காட்டினார். ஆனால் அதே நேரம் நாங்கள் சிங்கள தேசத்துக்கும் சொல்ல வேண்டும், தமிழர்கள் தங்களுடைய உரிமைகள் தொடர்பாக போராடினாலும் கூட எந்த ஒரு இடத்திலே சிங்கள தேசத்துக்கு அல்லது சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. அதை நீங்கள் பார்க்க விரும்பினால் இந்த போர்க்காலத்திலே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடின காலப்பகுதியில் கூட வெளிப்படையாகவே தமிழர் தேசத்திலே பௌத்த ஆலயங்கள் விஹாரைகள் வடகிழக்கிலே பெரிய அளவிலே இருந்த கிளிநொச்சியில் இருந்தது, மாங்குளத்தில் இருந்தது, யாழ்ப்பாணத்தில் இருந்தது, எத்தனையோ ஆலயங்கள் இருந்தன. அது ஒன்றும் எங்களுடைய ஆயுத போராட்டத்தாலே சேதமடையவில்லை. அனைத்தும் பாதுகாக்கப்பட்டன. அதை இடித்து உடைத்து அந்த விஹாரை குளிய காணிகளை களவெடுத்து நாங்கள் அதை மாற்றி அமைச்சு அந்த பௌத்த அடையாளங்களை முற்றுமுழுதாக இல்லாமல் செய்கின்ற வகையிலே எங்களுடைய போராட்டம் ஒரு நாளும் நடந்து கொள்ளவில்லை. அதே ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். பௌத்தர்கள் நாங்கள் மதிக்கிறவர்கள், சிங்களவர்கள் எங்களுடைய எதிரிகள் அல்ல. ஆனால் சிங்கள பௌத்த தேசியவாதம் ஒரு இனவாத கோட்பாடு.
அது தமிழர்களுக்கு ஒரு இடத்தை கொடுக்குது அல்ல, தமிழர்களுக்கு இடமே கிடையாது என்ற அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட வளர்க்கப்படுகின்ற ஒரு கோட்பாடு. அதை நாங்கள் ஒருபோதிலும் தமிழ் தேசத்திலே ஏற்கப் போவதில்லை. அதுதான் எங்களுடைய போராட்டம். அதைத்தான் நாங்கள் முன்னிலைப்படுத்தி இந்த சிங்கள அரசுக்கு எதிராக நாங்கள் நடத்துகின்ற உரிமை போராட்டம். அதை இன்றைக்கு சாதாரண சிங்கள மக்கள் தங்களுடைய இனவாத போலி தொழிலாளர்கள் போன்ற தலைவர்கள் சொல்லுகின்ற பொய்களை தாண்டி விளங்கிக் கொள்கிறார்களோ அன்றைக்குத்தான் தமிழ் தேசமும் சிங்கள தேசமும் இணைந்த தமிழ் தேசமும் சிங்கள தேசமும் உண்மையிலே விடுதலை அடைகின்ற ஒரு நாள் மலரும். அதை நோக்கி இந்த 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற இந்த சர்வதேச தொழிலாளர் தினத்தாண்டு நாங்கள் உறுதிமொழி கோருவோம் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.